துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இந்த துஆவை ஓதுவோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருகின்றான். அவனுடைய உதவிகளை பெற்று தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே பல நபிமார்கள் ஓதிய துஆக்களை குறிப்பிடுகின்றான். இறைநேசர்கள் ஓதிய துஆக்களை குறிப்பிடுகின்றான். அவர்கள் அதனை ஓதியதன் மூலமாக அல்லாஹ் செய்த உதவியையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான். எப்பொழுதென்றால் நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இந்த துஆக்களை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் கபூல் செய்வான். அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவி செய்தான். அதே போன்று அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன துஆ என்றால், ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிக பெரும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், செல்வ செழிப்பை கொடுத்தான். நாமும் இதே போன்று யக்கீனோடு இவ்வாறான துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்குவான். பர்லான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த அசருடைய தொழுகையில் இருந்தாவது நாம் கேட்போம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது.